ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தூதுவளை சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தூதுவளையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு சிசர் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். தூதுவளையை கட் பண்ணி தண்ணியில் அலாசி எடுத்து வச்சாச்சு. இந்த தூதுவளை வந்து ஒரு கைப்படி இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். 7 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சமாக புளி, 1/4 மூடி தேங்காய். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்சோன்னையும் உளுந்து, அது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனோன்னையும் பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே நம்ம கொத்தமல்லி சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சீரகத்தை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து நல்லா வதங்கணும். கீரை வதங்குறதுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். ஓரளவுக்கு வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் இந்த தூதுவளை சட்னி வந்து சாதம், இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது டேஸ்டான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.